அவங்க ஒவ்வொரு முறையும் பேசும்போது எந்த அமைச்சரும் பதில் சொல்ல முடியாது. ஏன் முதலமைச்சரே பதில் சொல்ல முடியாது? அந்த அளவுக்கு சரியான முறையில் உண்மையான பிரச்சனைகளை, மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை, மக்களுடைய அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு கேட்பாங்க. திமுக செய்த சதிகளை, ஊழல்களை எடுத்து சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தொகுதி மக்கள்கிட்ட ஒரு அன்பாக பழகக்கூடியவர். ஒரு பிரச்சனைனா பாத்தீங்கன்னா இன்றைக்கு எதா இருந்தாலும் நேரடியாக எந்த நேரத்தில் அணுகக்கூடியவர், அந்த பிரச்சனை உடனே சார்ட் அவுட் பண்ணி அதை தீர்த்து வைக்கக்கூடியவர். ஒரு அற்புதமான வேட்பாளர் அவங்க தான். திமுக இருக்கக்கூடிய வேட்பாளர் எங்கேயோ இருந்து கொண்டு போட்டுருக்காங்க. யாருன்னு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. யாரும் பார்த்தாங்களானே தெரியல. அந்த மாதிரி ஒரு வேட்பாளர் இங்க. சரி, அதே போல இன்னொரு விஜய் கட்சியில ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க. இப்படி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கணக்கிலேயே இல்லை. அவங்க எல்லாம் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொந்த கட்சியில கரூர் போகும் பொழுது சொந்த கட்சி தேர்தல் நெரிசல்ல 41 பேர் இறந்து போயிடுறாங்க. அதே போல நிறைய பேர் உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. உடனே கிளம்பி சென்னை போய் 2 மாசம் ஆன காணும். இப்ப பாத்தீங்கன்னா 10 நாள் வேட்பாளருக்கு 10 நாள் என்ன தெரியல, யாருமே வெளியே வரல. ஆகவே இந்த கட்சி கணக்கில் இல்ல, அந்த ஓட்டு செல்லாத ஓட்டு. ஆனால் கண்டிப்பா நீங்க அத்தனை ஓட்டு தாமரைக்கு போடணும். ஏன்னா திமுக ஆட்சி திரும்ப தாங்குமா நாடு? அப்போ அவங்க என்ன ஒரே நோக்கம், மற்ற கட்சிகள், சில கட்சிகள், விஜய் போன்ற கட்சிகள், நமக்கு அண்ணா திமுக வர்ற ஓட்டு, அதே போல நம்முடைய தாமரைக்கு வர்ற ஓட்டை பிரிக்கணுங்கிற நோக்கம் தான் அவருடைய கொள்கை இல்லை. ஆகவே பாத்தீங்கன்னா நம்ம நல்லா ஓட்டு வாங்கி மேல இருக்கோம். நம்ம ஓட்டு நம்ம பாத்தீங்கன்னா தாவேக்கா விஜய் பிரிச்சா திமுக வாய்ப்பாயிரும். அந்த வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. எல்லா ஓட்டும், எல்லா குடும்ப ஓட்டும் தாமரை சின்னதுக்கு. அருமை சகோதரர் வானதி சீனிவாசன் பத்தி சொல்றேன் உங்களுக்கு. அதாவது சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, மக்களை சந்திப்பது மட்டும். இன்னைக்கு பாரத பிரதமருடன், மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜியுடன், அதே போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பியூஷ் கோயல்ஜி அவர், அது மட்டுமல்ல எல்லா மத்திய அமைச்சருடன் நெருக்கமாக தேவைகளை பேசி பெற்றுத் தரக்கூடிய பதவிகள் இருக்கிறாங்க. முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா அகில இந்திய பதவிகள் இருக்காங்க, மகளிர் தலைவர் இருக்காங்க. நாங்களே சில காரியங்கள்னா சகோதரி தான் சொல்லுவோம். எந்த காரியம் இல்ல. கோவை மாவட்டத்துக்கு ஏர்போர்ட் பிரச்சனை, அதே போல ஜிஎஸ்டி பிரச்சனை, ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாம் இவ்வளவு தூரம் வருவதற்கு. அதே போல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராணுவ தலைவருக்கு பூங்கா அமைவதற்கு, இதுக்கெல்லாம் முக்கிய பங்கு நம்முடைய சகோதரிக்கு இருக்கு. கோவை மாவட்டத்தில் இத்தனை திட்டங்கள் வருவதற்கு நம்ம சகோதரி வானதி சீனிவாசன் முக்கிய பங்கு இருக்குது. இது யாரும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நான் கூடுறது பார்த்துவேன்.